ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திலே இந்த 3வது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அப்படியே நாம் இருந்த இடத்திலே எழுந்து நின்று கண்களை மூடி, தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவன், உன்னதமான தேவன், உயர்ந்த தேவன், நன்மை செய்கிற தேவன், ஆச்சரியமான தேவன், அற்புதமான தேவன், வல்லமையின் தேவன், வரங்களினால் அலங்கரித்த தேவன். ஓ ஹல்லேலூயா! அந்த தேவாதி தேவனை சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா! எங்கெல்லாம் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிற இடத்திலே இருப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவன் அவர். அங்கே பலத்த காற்று வீசினது, அன்று அக்கினி வந்தது, அடாவுகளை தொட்டது என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே சுவாமி. இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே எல்லா சத்தத்தை உயர்த்தி, அன்பு பரிசுத்த ஆவியானவரே வாங்க என்று சொல்லி அவரை வரவேற்போமே. வாங்க ராஜா என்று சொல்லி அவரை வரவேற்போம். அவர் வந்தால் எல்லாம் நடக்கும், அவர் தொட்டால் எல்லாம் நடக்கும், அவர் பார்த்தால் நடக்கும், பேசினால் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! அந்த துணையாளரை, ஓ ஹல்லேலூயா! அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி. நீ யோசனையில் பெரியவர், ஆலோசனையில் அதிசயமான தேவன் சுவாமி. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா! Thank you Lord. Thank you Father. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. ஊற்றுமையா வல்லமையை, ஊற்றுமையா வல்லமையை. தாகத்தோடு காத்து நிற்கிறேன், தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை, ஊற்றுமையா வல்லமையை. தாகத்தோடு காத்து நிற்கிறேன், நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன், தாகத்தோடு காத்து நிற்கிறேன், நான் தாகத்தோடு நிற்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை, ஊற்றுமையா வல்லமையை. தாகத்தோடு சத்தத்தை உயர்த்தி பாடிய தாகமுள்ளவருக்கு அவர் தண்ணீரை கொடுக்கிற தேவனவர். யார் யாரெல்லாம் இந்த காலவெள்ளி தாகத்தோடு வந்திருக்கிறீர்களோ, அவர் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததிக்கு ஆவியை வரப்பண்ணி உன் சந்தானத்திற்குள் ஆசீர்வாதத்தை வைப்பேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் அவர் நம் நடுவில் இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! உமக்கே மகிமை உண்டாகட்டும்பா, உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனை வேளையிலே நிரப்புவீராக. ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனை வேளையிலே விடுதலை உண்டாவதாக. ஒவ்வொருவருக்கும் சுகப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி. உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம் சுவாமி. உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும்.
தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். அப்படியே அமருவோம். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு பெரியது, ஆமேன். அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய தயவு பெரியது, அவருடைய கிருபை பெரியது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் உங்களை மறக்காத தேவன், அவர் உங்களை நினைவில் வைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் நினைவில் வைத்தபடியால்தான் இந்த 12வது மாதம், இந்த இடம், இந்த நாள் வரையிலும், இந்த நிமிஷம் வரை நம்ம நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மறப்பாரா? அவர் மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நீர் என் மேல் வைத்தவும் கிருபையினா நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே,
கடுங்கோபத்தால் என்னை அடித்தாளுமே கனிவாக என்னை நீ தேற்றினீரையா, கனிவாக என்னை நீ தேற்றினீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவே உபாதத்திலே, மண்டியிடுவே உபாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை. எல்லா கரங்களை தச்சி ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. பாடுங்க அவரை பார்த்து. இதுவரையில் நமக்கு உதவினவர், இம்மட்டும் நமக்கு உதவினவர், இனிமேலும் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். உதவினீரே ஐயா, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. இயேசுவே ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் இம்மட்டும் நமக்கு உதவி செய்த தேவன். ஆமென். அதனால் தான் சாமுவேல் பேரிட்டார், அவர் இம்மட்டும் எனக்கு உதவி செய்தவர் படினார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அவர் எபினேசராய் நமக்குள் இருக்கிறார், நமக்குள் வாழ்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 12வது மாதம் வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லட்டும், இம்மட்டும் ஜனவரி மாதம் முதல் கொண்டு இந்த நிமிஷம் வரையிலும் அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். எந்த இடத்திலும் நம்மை அவர் வெட்கப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் அவரை நம்பினார்களோ அவர்கள் நம்பிக்கையின்படியே தேவன் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொன்ற மனதியுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினா அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. பூரணமான சமாதானத்தை கொடுத்தார், பூரணமான சந்தோஷத்தை கொடுத்தார், பூரணமான சுகத்தை கொடுத்தார், பூரணமான விடுதலையை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம், பாடப்போகிறோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை அன்பை நம்பும் நான் பாக்கியவான். ஆமென். உடைய நம்பி வந்திருக்கிறோம். நம்பினவர்களை ஒருபோதும் அவர் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று சொல்லி நம்மை கைவிடாத தேவனை பார்த்து உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி பாடியவரை மகிமைப்படுத்துவோம். பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உன் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். துணையானி என் கேடகமும் மானி, நீதானே என் துணையானி என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே. உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உன் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும்
பெருக்கும், உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பே. அசையாமல் நிலைத்திருப்பே. சீயோன் பர்வதம் இருப்பதை போ அசையாமல் நிலைத்திருப்பே. ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பே. நீதானே என் துணையானி, என் கேடகமும் மாணி. நீதானே என் துணையானி, என் கேடகமும் மாணி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவே, நான் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பி இருப்பே. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும். இன்னும் உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு அதிர்ஷ்டசாலிகள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாட்டரி சீட்டு விழுந்தா தான் அதிர்ஷ்டசாலி இல்லை, அவரை ஏற்றுக்கொண்டாவே நம்ம அதிர்ஷ்டசாலிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தரை தெய்வமாக கொண்டுள்ளோம். அதனால் தான் சொல்கிறோம், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென், ஆமென். அவரை போல ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன் ஒருவரும் இல்லை. அவரை போல ஒரு வல்லமையுள்ள தேவன் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இருக்குங்களா? எது இருக்கா? எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் அவரால் கூடும். மனுஷரால் கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அவர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, அவர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? யாருமே இல்லை. ஹல்லேலூயா. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை இடிப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. யார் இருக்காங்களா? வாசலை அடைப்பவர் இருக்காங்க, ஒருத்தர் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம் பக்கத்தில் இருக்கிறார். நமக்கு முன்னே போகிறவர், பின்னாக இருந்து பாதுகாக்கிறவர், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். வார்த்தை மாமிசமாகி கிருபை நிறைந்ததாய், சத்தியம் நிறைந்ததாய் அவர் நமக்குள் வாழ்கிற தேவனாய் இருக்கிறார். வாழ வைத்த தெய்வம் அவர். நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமையுள்ள பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ள பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமையுள்ள பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை முறித்து கீழே தள்ளுகிறார், பலவானின் வில்லை முறித்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் ரெண்டாய் பிளந்தவரா, பார்வோன் சேனை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் ரெண்டாய் பிளந்தவரா, பார்வோன் சேனை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. மரண இருள் சூழ்ந்திடு வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, மரண இருள் சூழ்ந்திடு வேளை பஸ்கா ஆட்டுக்குட்டி.
அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை ஏற்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை ஏற்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை, நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம், துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், கொடியை ஏற்றிடுவோம். இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை, நீ திறந்தா இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவராலும் நம்முடைய வாசலை அடைக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் பெரியவர். ஆமென். அவரை போல பரிசுத்தமுள்ள தேவன் ஒருவரும் இல்லை, அவரை போல வல்லமையுள்ள தேவன் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தள்ளாடுகிற யாவரையும் தூக்கி விடுகிற தேவன், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை தூக்கி நிலைநிறுத்தி அவரோடு கூட வைத்துக் கொள்கிற தேவன். ஹல்லேலூயா. நாம் அந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவரால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. நம் மற்றொரு பாடலை பாடுவோம். எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே, அசைவாடும் மணலாக்கும் அக்கினி ஜுவாலையாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும்
அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அலையே. ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாளி படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாளி படைகளை எதிர்த்திடுவே. ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம். நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். கடலின் அலை நோக்கி நகர்த்தாலும் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே 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 ஆவியே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அப்படியே நாம் யாவரையும் எழுந்து நின்று பாடியவரை மகிமைப்படுத்துவோமே. காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. கேரி காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்போம். பின்னிட்டு பாராமல் முன்னடப்போம். அழைத்தவர் கரம் நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். சொல்லுங்க, அழைத்தவர் கரம் நடத்தும். நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே 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 ஆவியே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. 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 உச்சிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. உச்சிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது. வல்லமையோடு வல்லமை வல்லமை இறங்கிட ஊற்றுமே. நேசத்தை உமக்காய் கலக்கிட உச்சிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. உச்சிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது. வல்ல
வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை தாருமே. தேசத்தை உமக்கா கலக்கிட விபகதரபல விகதடன நனகதரபல விபகதடன யந்தடரபகதடமகதரபலவா விபகதன யந்தடம விபகதடரல விசரபல ரிமம ஊற்றுங்கப்பா. உங்க வல்லமையை ஒவ்வொருவர் மேல ஊற்றுங்க. உடைய வல்லமையை ஊற்றுங்க. விதரலலகதடன நமகதடரல பகதரபல ஓ சபரபல விபகதன நனகதடடமா. ஓ ஹalleluya. கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஓ யந்தடன நகதன நனமகதடடட நமகதரபலமா. ஓ சபரப கப கப கத நன 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 கதர விபரலகத நன 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 கதரவல யந்தட மகதட டடடக. ஓ கரங்களை தட்டி அப்படியே அப்படியே ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷையிலே ரீகா பாபா 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 பாரா பாலா ரபா நீதன நனம ஒவ்வொருவரையும் 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 ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. உடைய அக்கினியினால் நிரப்புங்கப்பா 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 நிரப்புங்கப்பா. ஹalleluya 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 ஹalleluya. அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளை சுமந்து கொண்டு வருவது போலவே தேவனாகிய கர்த்தர் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி இந்த நிமிஷம் வரையிலும் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த தேவாதி தேவனை இருதயத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. அப்பா பாராட்டின கிருபைகளை பெரியதே, உடைய இரக்கம் பெரியதே, உடைய தயவு பெரியதே. ஓ ஹalleluya. எத்தனை சுகம் கொடுத்தார். நாம் கண்ணீர் விட்ட பொழுதெல்லாம் நம்முடைய கண்ணீரை துடைத்தார் அல்லவா. நாம் வேதனைப்பட்டு விசாலத்தோடு கூட இருக்கும் பொழுது வியாகுலத்தோடு கூட இருக்கும்போது மனபாரத்தை தூக்கி போட்டாரே. எவ்வளோ நல்லவர் அவர், எத்தனை நல்லவர் அவர். நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவரே. நாம் ஆராதிக்கிற தேவன் நன்மை செய்தாரே. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை உயர்த்தினாரே, நம்மை அழைத்து வந்திருக்கிறாரே. முதல் மாதத்தில் ஆண்டவர் வாக்கு பண்ணினாரே, உம்முடைய கொம்பை நான் என்னுடைய மகிமையினால் நான் உயர்த்துவேன் என்று சொல்லி உயர்த்தி இருக்கிறாரே. முதல் மாதம் சொன்னது போல இந்த 12ஆவது மாதம் அவர் வாக்கு மாறாதவராய் நம்மை உயர்த்தி இருக்கிறாரே. அந்த தேவாதி தேவனை கரங்களை உயர்த்தி அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். அவருக்கு பலி செலுத்த போகிறோம். போல் சொன்னது போலவே அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் செய்ய வேண்டியது யாதெனில் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்படி செய்வதே நீங்கள் அவருக்கு செய்கிற புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா சிலவற்றை தெரிந்து கொண்டு, சுத்தமான சிலவற்றை தெரிந்து கொண்டு தேவ சமூகத்தில் வைத்த பொழுது அவர் அதை சுகந்த வாசனையாக நுகர்ந்து பார்த்தாரா, பின்பு அவர்களை ஆசீர்வதித்தாரா. நம்முடைய ஆண்டவர் நாமும் இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் சுகந்த வாசனையை நுகரும்படியாக அவருடைய சமூகத்திலே நம்ம ஹalleluya அர்ப்பணிப்போமே. ஹalleluya. எல்லா கரங்களை உயர்த்தி பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. துதி பலியே செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியே செலுத்த வந்தோம், உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீ உயர்ந்தவர், நீ வல்லவர், நீ உயர்ந்தவர், நீ வல்லவர். இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே, இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க
சத்தத்தை வைத்து பாடி அவரை ஆராதிப்போமே. துதி பலிய ஏசையா உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம். என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே. என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. என்னிலே தகப்பனை போல என்னை சுமந்தீரையா. ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. தகப்பனை போல என்னை, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா தேற்றினீரே. ஓ ஓ சுமந்தீரையா தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா. எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை. ஆராதனை எங்கள் ஆராதனை. ஆராதனை ஆராதனை எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன். இந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன். ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாயிருந்ததில்லை. ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாயிருந்ததில்லை. பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே. உம் மகனாகவே என்னை ஏற்றுக்கொண்டீர். பிழைத்திரு என்று என்னை பிழைக்கச் செய்தி ஏற்றுக்கொண்டீ. பிழைக்கச் செய்தி ஏற்றுக்கொண்டீ. ஆராதனை உமக்கே ஐயா. எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை உமக்கே ஐயா. எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை எல்லா கரங்களை உயர்த்தி அசைத்து அர்ப்பணிப்போடு கூட ஓ ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை எங்கள் ஆராதனை. ஆராதனை எங்கள் ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா. எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. அப்படி சொல்லுங்க அவரை பார்த்து, ஆண்டவரே அப்பா எங்க ஆராதனை உமக்கு தான்ப்பா. உமக்கு ஒருவருக்கே தான் ஆண்டவரே. உமக்கே ஐயா. எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. எல்லா கரங்களை தட்டி, எல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். மீகா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி,
நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமாக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆசியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிற என்றும் நியமிப்பாய். அல்லேலூயா. அல்ல சத்தம் அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த 12வது மாதத்தில் தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு உணர்வு இந்த வசனம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சீயோன் குமாரத்தையே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமாக்குவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சீயோன் குமாரத்தி என்பது யாரை குறிக்கிறது? ஸ்தோத்திரம். இந்த சீயோன் என்கிற பேர் எப்பொழுது எனச்சின வெளிப்பட்டது? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் தாவீது என்னச்சின எபூசியன் இடத்திலிருந்து அவன் என்னச்சின ஸ்தோத்திரம் இந்த சீயோனை பிடித்தான், அதை தன்னகரமாய் மாற்றினான். அது மட்டுமல்ல, அவனுடைய என்னச்சின ஸ்தோத்திரம் ராஜாவாக அவன் வந்த பொழுது என்னச்சினா தன்னுடைய எருசலேமை கேபிட்டல் சிட்டியாக என்னச்சின இருந்தான். இந்த எருசலேமுக்கு ஒரு பேராக என்னச்சின ஸ்தோத்திரம் சீயோன் என்கிற பேரும் கொடுக்கப்பட்டது. இது காலப்போக்கில் என்னச்சின இஸ்ரவேலுக்கு ஆன்மீக மையமாக இந்த சீயோன் காணப்பட்டது. பின் நாட்கள் என்னச்சின ஸ்தோத்திரம் வசனங்க சொல்லுகிறது. அப்படி வருவதற்கு காரணம் என்ன? 1 ராஜாக்கள் 8:1 வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய பெட்டி என்னச்சின சீயோனில் இருந்தது. அது என்னச்சின சங்கீதம் 76:2 வாசிக்கும் பொழுது அது தேவனுடைய நகரம், தேவனுடைய வாசஸ்தலம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 87 ஸ்தோத்திரம் 2-3 வசனத்தை வாசிக்கும் பொழுது சீயோனின் வாசல்களில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பின் நாட்களில் நினைச்சன ஸ்தோத்திரம். இதுதான் புதிய எருசலேம் என்று குறிக்கப்படுகிறது. இந்த புதிய எருசலேம் இருக்கிற நினைச்சன பிள்ளைகள் ஸ்தோத்திரம் சீயோனிலே வாசமாக இருக்கிறவர்கள், சீயோனுக்கு தகுதியான நினைச்சனா அந்த புதிய எருசலேமுக்கு நினைச்சனா ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளைத்தான் சீயோன் குமாரத்திகள் என்று நினைச்சனா வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 5ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அந்த சீயோனில் வாசமாக இருக்கிறவர்கள் யார்? வசனம் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. வெளிப்படுத்தின 14:1 வாசிக்கும் பொழுது 14:1 கற்புள்ளவர்கள், கபடமில்லாதவர்கள், மாசில்லாதவர்கள், ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுகிறவர்கள், தேவனால் முதல் பலனாக மீட்கப்பட்டவர்கள், இவர்களை குறிப்பது தான் இந்த சீயோன் குமாரத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே என்னச்சுன்னா மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை என்னச்சுன்னு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அந்த சீயோனை பார்த்து என்னச்சுன்னு சொல்லுகிறார். மீகா 4:13 வாசிக்கிறோம், சீயோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி, உன் கொம்புகளை என்னச்சுன்னா இரும்பும், உன் குழம்புகளை நான் என்னச்சுன்னா வெண்கலமும் ஆக்குவேன் என்று என்னச்சுன்னா அவன் சொல்லுகிறான். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எதற்காக, ஏன் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் இந்த சீயோன் குமாரத்தை என்னச்சுன்னா ஆண்டவர் எழும்பு என்று சொன்னார்? எதற்காக என்னச்சுன்னா இந்த சீயோன் குமாரத்தையே ஆண்டவர் எழும்பி போரடின்னு சொன்னார்? அவள் நிலைமை என்ன, அவள் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தபடியால் இந்த வார்த்தை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அந்த தீர்க்கதரிசி என்னச்சு இந்த வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மீகா 4:6 வாசிக்கும் பொழுது சீயோன் குமாரத்தினுடைய நிலைமை என்ன? கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவர்களையும் தீங்கு அனுபவித்தவர்களையும் கூட்டிக் கொண்டு, ஆண்டவருக்கு மகிமை உண்டா. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சீயோன் குமாரத்தினுடைய நிலைமை என்ன? ஏன் சீயோன் குமாரத்தியை பார்த்து நீ எழுந்து போரடி என்று என்ன ஆண்டவர் சொன்னா? அவருடைய நிலைமை, சீயோன் குமாரத்தி நொண்டியா இருக்கிறாள், அவள் தள்ளுண்டு போய் கிடக்கிறாள், அவள் தீங்கு அனுபவித்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய வேதனை எப்படி இருக்கிறது? அவருடைய என்ன ஸ்தோத்திரம், நீங்க வேதத்தை வாசித்து பாருங்கள். 9ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது அவருடைய வேதனை எப்படி இருக்கிறது, அவருடைய துயரம் எப்படி இருக்கிறது? 9வது, இப்போது நீ சத்தமிட்டு கதறுவானேன், நீ ஏன் கூப்பிடுகிறாய், ஏன் கூக்குரலிடுகிறாய், எதற்காக நீ என்ன ஸ்தோத்திரம் புலம்புகிறாய்? ஏன் உன்னுடைய என்ன சத்தமிட்டு ஐயோ என்று என்ன கதறுவதற்கான காரணம் என்ன? ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ, உன் ஆலோசனைக்காரர் அழிந்து போனார்களோ, பிரசவிக்கிற ஸ்திரீக்கு ஒத்த வேதனை உனக்கு உண்டு.
யாருக்கு ஒத்த வேதனையா? பிரசவிக்கிற ஸ்திரீக்கு ஒத்த வேதனை. சியோன் குமாரச்சி தன்னுடைய வாழ்க்கையில் என்ன சின்ன ஸ்தோத்திரம், நிலையற்றவளா இருக்கிறார், தத்தித்தத்தில் நடக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் என்ன சின்ன ஸ்தோத்திரம், நொண்டியானவளாய், ஸ்தோத்திரம், முடக்கப்பட்டவளாய் அவள் கிடக்கிறார். அவருடைய வாழ்க்கையில தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஆகாது என்று ஒதுக்கப்பட்டு மறக்கப்பட்டவளாய் கிடக்கிறார். அவருடைய நிலைமை என்ன சின்ன ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய நிலைமையில தீங்கு அனுபவிக்கிறார். அவருடைய வேதனை என்ன, பிரசவிக்கிற ஸ்திரீக்கு உண்டாகிற வேதனையை போல இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இந்த 2வது ஆராதனைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கை ஸ்தோத்திரம், இந்த 12வது மாதத்தின் முதல் ஸ்தோத்திரம் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், ஒருவேளை என் வாழ்க்கை ஒரு நிரந்தரமா இல்லையா, உறுதியா இல்லையா, நிலையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தத்தி என் வாழ்க்கை போகிறது, என்னுடைய வேலைகளில் ஒரு நிரந்தரம் இல்லை, என் தொழிலில் ஒரு நிரந்தரம் இல்லை, என்னுடைய வருமானத்தில் ஒரு நிரந்தரம் இல்லை, என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, எல்லாவற்றையும் நிலையற்றவனாய் அலைந்து திரிகிறேன் என்று சொன்ன நிலைமையோடு கூட இந்த காலையில் நீங்கள் வந்திருக்கலாம். இல்லை என்ன ஸ்தோத்திரம், எல்லாரும் தள்ளப்பட்டவர்களாய், புறக்கணிக்கப்பட்டவர்களாய், ஒதுக்கப்பட்டவர்களாய், ஸ்தோத்திரம், மறைக்கப்பட்டவர்களாய், மறந்துவிடப்பட்டவர்களாய் உங்கள் வாழ்க்கை என்ன ஒரு அனாதையை போல தனித்து நிற்கிற என்ன சுபாவத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். இல்லை உங்க வாழ்க்கையில் என்ன பலவிதமான தீங்குகள் ஸ்தோத்திரம் சூழப்பட்டவர்களாய் அந்த வேதனையோடு துக்கத்தோடு புலம்பிக் கொண்டு யார் என்னை விடுவிக்க முடியும், யார் எனக்கு இந்த வாழ்க்கையில் எனக்கு நன்மை செய்ய முடியும் என்கிற நிலைமையோடு கூட இந்த ஆராதனைக்கு இந்த வருஷத்தினுடைய முடிவான என்ன மாதத்தில் வந்திருக்கலாம். உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரனே, நீ எழும்பி போரடி, ஸ்தோத்திரம், உன் கொம்பை நான் என்ன இரும்பாகவும் உன் குழம்புகளை நான் வெண்கலமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமாய் கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். என் வேதனை நிரந்தரமானதா, என் துக்கம் நிரந்தரமானதா, என் போராட்டம் நிரந்தரமானதா, நான் படுகிறேன் பாடுகள் நிரந்தரமானதா, என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த சூழ்நிலைகள், இந்த கசப்பான அனுபவங்கள், இந்த மாறாவை போல இருக்கிற அனுபவங்கள் நிரந்தரமானதா, என் உபத்திரம் நிரந்தரமானதா, என் வாழ்க்கையில் இருக்கிற சிறுமை அடிமைப்படுவது நிரந்தரமானதா என்கிற கேள்வி உங்களுக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா வேதம் நன்றாய் சொல்லுகிறது, பிரசவிக்கிற ஸ்திரியை போல. யாரை போல? பிரசவிக்கிற ஸ்திரியை போல. பிரசவிக்களுடைய ஸ்திரியுடைய வேதனை நிரந்தரமானது அல்லவே அல்ல. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், சீயோன் குமாரத்தினுடைய வேதனையும் நிரந்தரமானதல்ல. ஸ்தோத்திர, பாடுகள் நிரந்தரமானதல்ல, உபத்திரங்கள் நிரந்தரமானதல்ல. எப்படி ஒரு பிரசவிக்கிற ஸ்திரீ அவளுடைய வேதனை நினைச்சின தன் உயிரே போவதை போல தன்னுடைய பாடுகள் நிறைந்த நினைச்சின வேதனையோடு அவள் இருந்தாலும் அவளுக்கு ஒரு அற்புதம் நடந்தவுடனே ஒரு டெலிவரி அவளுக்கு உண்டாகும். அப்பொழுது வாழ்க்கையில் ஒரு அற்புதமான சுகத்தை அனுபவிப்பது உண்மை என்று சொன்னார். உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் வேதனைக்கு ஒரு டெலிவரி நேரம் கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்க பாடுகளுக்கு ஒரு உபத்திரத்திற்கு ஒரு டெலிவரி டைமை கர்த்தர் குறித்து வச்சிருக்கிறார். அந்த நாளில் உங்க வேதனைகள் மாறும், உங்கள் கஷ்டங்கள் மாறும், உங்க கண்ணீர்கள் மாறும், உங்கள் புலம்பல்கள் மாறும், உங்கள் வருத்தங்கள் மாறும், உங்கள் பாடுகள் மாறும், உங்கள் கசந்த வாழ்க்கை மாறி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நன்மைகளை செய்வார். ஆமதிக்கிறவங்க எல்லாம் நல்ல ஸ்தோத்திரம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த தேவன் சீயோன் குமாரத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ முடங்கி போயிருக்கிற, நீ தள்ளப்பட்டு கிடக்கிற, நீ ஸ்தோத்திரம் காயப்படுத்தி தீமையோடு இருக்கிற, நீ எழும்பு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன் இன்னும் அதில் கிடக்கிறார்? ஏன் இன்னும் நீ முடங்கி போயிருக்கிறார்? ஏன் நீ என்ன ஸ்தோத்திரம், நீ இன்னும் என்ன வாழ்க்கையில் என்ன நீ இன்னும் அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறார், அடிமையா இருக்கிறார்.
நீ செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் உண்டு. அல்லேலூயா. நீ பிரகாசிக்க பிறந்தவர், நீ ஆமென் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டவர், ஆமென் ஸ்தோத்திரம் நீ மேன்மையை சுதந்திரிக்க வேண்டியவர், எல்லாத்திற்கும் மேற்பட்டவன் நீ. ஆமென் ஸ்தோத்திரம். நீ அடிமையாய் கிடப்பது என்ன? எழும்பு என்று அந்த சீயோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேரத்தை கருதி என்ன சொன்ன ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவள் சொன்ன என்ன சொன்ன 3 காரியம். சீயோன் குமாரத்தினுடைய நிலைமை என்ன? ஆமென் ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, ஆமென் ஸ்தோத்திரம், அந்த 4ஆம் அதிகாரம் மீகா 4:6 வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறதா, அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நொண்டி அப்படிங்கிற நிலைமை அப்படின்னா என்ன? ஆமென் ஸ்தோத்திரம். அவங்களால என்னச்சுன்னா எதுவுமே ஒரு ஸ்டாண்ட் பண்ண முடியாது, எலும்பி என்னச்சு நிற்க முடியாத சூழ்நிலை. அவங்களால என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் மற்றவர்களை போல முன்னிட்டு என்னச்சுன்னா போக முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்க வாழ்க்கை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எந்த காரியத்திலையும் தத்தி போகிற ஒரு என்னச்சுன்னா முடக்கப்பட்ட நிலைமை. இதை உங்க வாழ்க்கையில நீங்க கொண்டு வந்து பாருங்க. உங்களுடைய என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையில் என்னச்சுன்னா என்னால் எழும்பே நிற்க முடியலையே, ஆமென் ஸ்தோத்திரம், என் வாழ்க்கை குறுகி போயிட்டேன், என் வாழ்க்கை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஒரு அடிமைப்படுத்தப்பட்டுட்ட, என் வாழ்க்கையில் தலை நிமிரவே முடியல, அப்படி எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, என் வேதனை என் வாழ்க்கை என்னச்சுன்னா அடிமைப்படுத்தி வச்சுருது. ஆமென் ஸ்தோத்திரம். எல்லா ஆசீர்வாதம் இருக்கு, ஆனால் எல்லாம் இருந்தாலும் இந்த பிரச்சனை என்னை விட்டு மாறவே மாட்டேங்குது, அதனால எனக்கு ஒரு விடுதலை இல்லை. எல்லாம் இருந்து எதுக்கு, ஆனால் எனக்கு இதுலேருந்து ஒரு விடுதலையே இல்லையே. வாழ்க்கை இன்னைக்கு அடிமைப்படுத்தப்பட்டு ஸ்திரத்தன்மை இழந்து போன ஸ்திரமற்ற நிலைமையில வாழ்கிற நம்மை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். நொண்டியானவளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? யாக்கோப்பின் புத்தகம் ஆதியாம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் யாக்கோப்பை குறித்து வாசிக்கிறோம். யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு மனுஷன் பொழுது விடியும் மட்டும் அவனோடு கூட என்ன செய்தானா? போராடினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோப்புடைய நிலைமை நீங்க கொஞ்சம் பாருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். யாக்கோப்பு என்னச்சுன்னா தன்னுடைய ஆமென் ஸ்தோத்திரம் தகப்பன் வீட்டிலிருந்து புறப்பட்டு வருகிறான். அப்படி தகப்பன் வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த யாக்கோப்பு ஆமென் ஸ்தோத்திரம் என்ன செய்வேன் அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார். தரிசனத்தை பெற்று என்னச்சுன்னா அவன் புறப்பட்டு வருகிறான். புறப்பட்டு வந்து அவனுக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதே 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாருங்க. 32:10 வாசிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரவான் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனாய் மாறினேன். ஹல்லேலூயா. வெறுமையாய் போனேன், என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். ஐயா நான் ஒன்னில்லாம இருந்தேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், எல்லாம் தந்திருக்கிறார் ஐயா. ஆனா 11ஆம் வசனத்தில் பாருங்க அவன் சொல்லுகிறான், என் சகோதரனா ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். எல்லாம் இருக்குங்க, ஆனா என் வாழ்க்கையில ஒன்று பிரச்சனை, ஒரு வியாதி என்னை என்னச்சுன்னா ஸ்தோத்து நிற்க முடியாம என் வாழ்க்கையை என்னச்சுன்னா அசைச்சிருது. இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஒரு பெரிய அசைவை உண்டாக்கிறது, என்னால் நிற்க முடியல. இந்த போராட்டம் இல்லை, இந்த காரியத்தை நான் நினைக்கும் பொழுது என் பிள்ளைகள் காரியமோ இல்லை என்ன என் எதிர்காலத்தையோ இல்லை நான் நினைக்கும் பொழுது, இல்லை என் வேலையை குறித்தோ என் தொழிலை குறித்தோ நான் நினைக்கும் பொழுது, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் நினைக்கும் பொழுது எனக்குள்ள என்னச்சுன்னா பயம், என்னால் நிற்க முடியல, தடுமாறுகிறேன். அந்த சூழ்நிலை என்ன நினைச்சுன்னா அசைக்க பண்ணுகிறது. என் வாழ்க்கையில் நினைச்சுன்னா பலனற்று போய் விடுகிறேன். என் வாழ்க்கை என்னச்சுன்னா ஒரு நாணலை போல அசைகிறது. என் வாழ்க்கையில் ஒரு நிரந்தரம் இல்லாத நிலைமையில இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏதோ எல்லாம் இருக்கிறது, ஆனால் இந்த ஒரு காரியம் என் வாழ்க்கையில் ஒரு முள்ளாகவே இருந்து என்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அவன் அந்த பிரச்சனையை நினைச்சு வெளியே வருவதற்கு தன் சுய முயற்சி அவன் எடுத்தான். அவன் சுய முயற்சி எடுத்தான். என்ன வேணுமா, என்ன வேணும் பாருங்க, ஏதாவது வெளியில் யாராவது என்ன வச்சுருக்காங்க பாருங்க, இல்லாட்டி நம்ம பிரதர்ஸ்ட்டை கேளுங்க, இதை வாங்கி தருவாங்க. உள்ள பிஸ்கட் இருக்கா?
ராஜா அதை எதை வேணா பார்த்து கவனிங்க, நீங்கள் கவனிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாதாக. ஸ்தோத்திரம். ஆண்டோடைய நாம மகிமைப்படட்டும். வசனம் என்ன சொல்லுகிறது? அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிறது, எல்லாம் நினைச்சின வாழ்க்கை இருக்குது. அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு அவன் நினைச்சின தேவன் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அவன் நினைச்சினா அதை வச்சு நினைச்சின பயன்படுத்தி வெளியே வர பார்க்கிறான். தேவன் கொடுத்த நன்மையை வைத்து நினைச்சினா தன் பிரச்சனைக்கு சொல்யூஷனை தேடுகிறான். அவன் ஆண்டவர் அவனை நினைச்சின ஸ்தோத்திரம் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தை வைத்து தன்னுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாக்க பார்க்கிறான். என்ன செய்கிறான்? அதுக்கு அடுத்து என்னச்சுன்னா வாஸ்து பார்த்தீங்கன்னா ஏசா வருகிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் ஸ்தோத்திரம் தன்னுடைய என்னச்சுன்னா கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை 3 பந்தியாய் பிரிக்கிறான். அவன் முதல் என்னச்சுன்னா இதை பார்த்து அதெல்லாம் என்னச்சு யாருக்கு அப்படின்னு கேட்டா அது உனக்கு தான், ஏசாவுக்கு. அவன் ஸ்தோத்திரம் அதை குறித்து அவனை சமாதானப்படுத்த பார்க்கிறான். அவன் ஸ்தோத்திரம் அந்த வசனம் சொல்லுகிறது எல்லாத்தையும் கரை சேர்த்த பின்பு. அவன் ஸ்தோத்திரம் 24 வசனம் எல்லாம் கரை சேர்த்த பின்பு எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு அவன் தனி மனிதனாக அவன் நினைச்சுனா தன்னுடைய வாழ்க்கையில் நினைச்சுனா தனித்திருந்து போராடுகிறான். என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த உலகப்புறமான ஒரு ஆசீர்வாதம், உலகப்புறமான திறமைகள், உலகப்புறமாக இருக்கிற ஞானங்கள், உலகப்புறமாக இருக்கிற நினைச்சுனா வசதி வாய்ப்புகள் உங்கள் பிரச்சனையை மாற்றுவதற்கு முடியாது. அல்லேலூயா. உங்கள் பிரச்சனையை மாற்றுவதற்கு, நீண்ட நாட்களாக இருக்க உங்க போராட்டத்திற்கு ஒரு விடுதலையை கொடுப்பதற்கு, நீண்ட நாளாக இருக்கிற உங்க பாடுகளிலிருந்து உங்க வாழ்க்கையை நினைச்சுனா தூக்கி நிறுத்துவதற்கு, உங்களை ஸ்திரப்படுத்தப்பட, உறுதிப்படுத்தப்பட, நிலைப்படுத்தப்பட, உங்கள் வாழ்க்கை நினைச்சன ஸ்தோத்திரம் நிரந்தரமானதாய் மாற்றுவதற்கு என் ஆண்டவர் ஒருவரால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. எல்லாத்தையும் கரை சேர்த்தா ஆமென் ஸ்தோத்திரம். எனக்கு கிடைத்தது வெறுமையாய் வந்தவன். ஆமென் ஸ்தோத்திரம். இப்பொழுது நான் நினைச்ச வெறுமையாகவே இருக்கிறேன். எனக்கு இருந்த எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டேன். என் மனைவி, பிள்ளைகள், எனக்கு இருக்கிற ஆசிகள், எனக்கு இருக்கிற மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டு தேவ சமூகத்தை பற்றி பிடிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறேன், சீயோன் குமாரத்தியை போல வாழ்க்கையில நிலையற்று இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் என் வாழ்க்கை தள்ளாடி கொண்டிருக்கிறது, உறுதியற்ற நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட, உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாக்க, உங்கள் வேதனைக்கு ஒரு முடிவு உண்டாக்க, உங்கள் போராட்டத்திற்கு ஒரு முடிவு உண்டாக்க, உங்களை அழித்துக் கொண்டிருக்கிற பாரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவ சமூகம் மட்டுமே. ஆமதிக்கிறவங்க மட்டும் அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றையும் நினைச்சு நான் விட்டு அவன் நினைச்ச ஸ்தோத்திரம் ஆண்டோட சமூகத்தில் இருந்தார். ஆமென் ஸ்தோத்திரம். தூதன் சொல்லுகிறான், கர்த்தருடைய தூதன், பொழுது விடுகிறது, போக விடு என்று சொன்னான். ஆமென் ஸ்தோத்திரம். விடமாட்டேன், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நம்மை விடமாட்டேன் என்று சொன்னான். அவனுடைய நினைச்சுனா தொடை சந்து அது நினைச்சுனா சுளுக்கப்பட்டது. ஆனால் அவன் விடமாட்டேன்னு சொல்லுகிறான். கர்த்தர் என்ன வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்திலேயே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. எப்ப ஆசீர்வதித்தார்? எப்பொழுது ஆசீர்வதித்தார்? உன் நிலைமை என்ன என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நீ யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையில் இருக்கிற என்ன ஸ்தோத்திரம் சூழ்நிலை என்ன, நீ எங்கிருந்து புறப்பட்டு வந்தாய், நீ எப்படிப்பட்டவன், உன் செயல்பாடுகள் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால ஆண்டவர் கேட்கிறா, உன் பேர் என்னன்னு கேட்கிறா. உன் பேர் என்ன? தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவருக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறது. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தை அறிந்திருக்கிறார். இப்படி ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், என்ன ஆசீர்வதித்தால் ஒளிமை விட மாட்டேன். என் வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம் இன்னும் நிலையற்று தான் இருக்கிறேன். இன்னும் இவ்வளவு நன்மை இருந்தாலும் என் வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம் சமாதானம் இல்லையே, மகிழ்ச்சி இல்லையே, சந்தோஷம் இல்லையே. என் வாழ்க்கையில் என்ன இன்னும் நான் என்ன முடங்கி போய் தான் இருக்கிறேன். இன்னும் எழும்பி நிற்க முடியவில்லையே, தடுமாறுகிறேனே, தத்தி தத்தி நடக்கிறேனே. என் வாழ்க்கை என்ன இப்படி இருக்கிறதே என்று புலம்புகிறான். அவன் வாழ்க்கையில் என்ன நீர் ஆசீர்வதியும், எல்லாம் இருக்குதான், என்னை ஆசீர்வதின்னு சொல்லுகிறான். ஆண்டவரே, உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? இன்னைக்கு உங்கள் பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? தேவனுக்கு நீங்கள் அநேக காரியத்தை மறைக்கிறோம்ல.
அநேக காரியத்தை மறைக்கிறேன்ல. நம்ம அந்தரங்கத்தில் ஒன்றா இருக்கிறோம், வெளி அரங்கமாக ஒன்றால் வாழ்கிறோம். ஒரு மாய்மாலமான வாழ்க்கையில் வாழ்கிறோமே. ஸ்தோத்திரம். வெளி தோற்றத்தில் நல்ல தேவ பிள்ளை மாதிரி, நல்ல ஜெபிக்கிறவங்க மாதிரி, நல்ல சத்தியத்தை நடக்கிற மாதிரி நம்ம இருக்கிறோம். உள்ளான நிலைமையை ஒருத்தர் அறிஞ்சிருக்கிறார்ல. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே, எனக்கு ஏன் நன்மை செய்ய மாட்டேங்கிங்க? ஏன் எனக்கு விடுதலை தர மாட்டேங்கிங்க? ஏன் என் வாழ்க்கை இன்னும் தள்ளாடிக்கிட்டு இருக்கு? ஏன் எனக்கு இன்னும் ஒரு உயர்வு இல்லை? ஏன் எனக்கு இன்னும் ஒரு விடுதலை இல்லைன்னு நம்ம புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறோம். அவர் கேட்குற, உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? அவன் மறைக்காமல் சொன்னான், யாக்கோப்பு. எத்தன் ஹல்லேலூயா. நான் ஒரு ஏமாற்றுக்காரன். அப்பாவை ஏமாற்றிட்டேன், அண்ணன் சகோதரனை ஏமாற்றிட்டேன், ஸ்தோத்திரம், எல்லாம் ஏமாற்றி வந்தேன். அது ஏமாற்றி எப்படியாவது என்னச்சுன்னா நான் சம்பாத்தியம் பண்ணணும், எப்படி ஏமாற்றி எப்படி அது வாழ்ந்த நல்லாகிறணும், நிற்கணும், இந்த சமுதாயத்தில் பேர் புகழ் வாங்கிடணும், நான் எப்படியாவது உயர்ந்துடணும், நான் எப்படியாவது நல்லாகிறணும். முடியலையே, முடியல. தன் சுய பலத்தில் என்னச்சுன்னா முடியலையே. எப்படி வாழ்ந்து நினைக்க முடியலையே. நம்ம சுய பலம் தோத்து போகும். ஹல்லேலூயா. அவன் ஆண்டோடைய சமூகத்தில் உண்மையாய் சொன்னான். அதான் ஆண்டவர் அழகா சொன்னான், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையா, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. நான் ஒரு எத்தன். அவன் சொன்னான், யாக்கோப்பு என் பேர். ஆண்டவர் ஒன்னே சொன்ன, எப்போ தன் தவறை உணர்கிறோமோ, எப்போ நான் யார் என்பதை நானே உணர்ந்து கொள்ளுகிறேனோ, என் பிழை என்ன என்பதை எப்பொழுது நான் உணர்கிறேனோ, எப்போ என்னுடைய தகுதியற்றவன் என்று நான் உணர்கிறேனோ, எப்போ மேட்டிமை அடையாதபடி, மேன்மை அடையாதபடி, அகந்தை இல்லாதபடி எப்போ நான் தாழ்த்துகிறேனோ, அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவா, இன்னி உன் பேர் என்ன சொன்ன ஸ்தோத்திரம், யாக்கோப் அல்ல, இஸ்ரவேல் எனப்படும். அல்லேலூயா. அதற்கு அர்த்தம் என்ன? நீ தேவனுடைய பிரபு எனப்படுவார். ஏமாற்றக்காரன் அல்ல. அவன் தேவ சமூகத்திலே வரும் பொழுது, என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மாற்றுவது உங்கள் வாழ்க்கை தரத்தை மட்டுமல்ல, அவர் மாற்றுவது முதலாவது உங்கள் வாழ்க்கை தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. தேவ சமூகம் என்பது என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற இடம் மட்டுமல்ல, என் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற இடம் மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தில் எனக்கு ஒரு பேர் புகழ் உள்ள ஒரு நபராக மாற்றுவதற்கு, நானும் ஒரு மனிதன் என்பதை நினைச்சு ஆசீர்வாதிக்கப்பட்ட மனிதன் என்பதை நிரூபிப்பதல்ல. தேவ சமூகத்தில் வரும் பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளை முதலாவது மாற்றுவது வாழ்க்கை என்பதையும், சுபாவங்கள் என்பதையும், அமைஸ்தோத்த நம்முடைய கிரியைகள் என்பதையும் தேவ பிள்ளைகள் மறக்க கூடாது. அல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லேல சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் மாறினால் உங்கள் சூழ்நிலைகள் மாறும். நீங்கள் உங்கள் எண்ணம் மாறினால் உங்கள் வாழ்க்கையினுடைய தன்மை மாறும். நீங்கள் மாறாமல் ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. என் பலவீனம் என்ன, என் தவறுகள் என்ன, என் பிழை என்ன, என் தோல்வி என்ன, என்னுடைய சுபாவம் என்ன என்பதை ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்தில் எப்பொழுது அறிக்கையிடுகிறோமோ, அன்றைக்கு தான் தேவன் உங்களை என்ன செய்ய ஸ்தோத்திரம் ஒரு மேன்மையான மனிதனாக, மனுஷியாக கர்த்தர் நிலைக்க முடியும் என்பதை ஆமதிக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு அல்லேலூயா என்று சொல்லலாமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நொண்டி ஸ்தோத்திரம். அவன் தள்ளாடுகிறான், அவன் தள்ளாடி வருகிறான், அவன் தள்ளாடுகிறான். வேதம் சொல்கிறது, அந்த 31ஆம் வசனமா அங்கே வாசிக்கும் பொழுது சொல்கிறது, அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அல்லேலூயா. இருளை பார்த்து கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கைக்கு ஆண்டவர் நித்திய சூரியன். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு வாழ்க்கையை பிரகாசிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுலுக்கினால் எப்படி நடந்தானா? நொண்டி நொண்டி நடந்தான். எதை குறிக்கிறது? ஸ்தோத்திரம். என் பலன் அல்ல, கர்த்தர் ஒருவர் தான். அல்லேல சொல்லுங்க. ஐயா, நான் இதை வச்சு எல்லாம் சாதிச்சிருவேன்னு சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லையா. ஐயா, கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நத்திங். இயேசு ஒருவர் தான். அல்லையில சொல்லுங்க. அப்போ யாக்கோப்பே, ஏன்பா நீ இப்படி நொண்டுது அப்படின்னா, என்னை மாற்றினார் ஆண்டவர். அல்லேலூயா. என் வாழ்க்கையை மாற்றின ஒரு அடையாளம். அல்லையில சொல்லுங்க. அல்லேலூயா.
என் வாழ்க்கையை மாற்றினிருக்கிற அடையாளம், என் சுபாவத்தை மாற்றினிருக்கிற அடையாளம். ஸ்தோத்திரம். நான் உலகப்பரமான ஆசீர்வாதம் தான் முக்கியம்னு சொல்லி அதற்காக ஓடி அநேகரை ஏமாற்றி, அநேகர் என்ன ஸ்தோத்திரம் வஞ்சித்து, அநேகருக்கு என்ன நான் அக்கிரமமான காரியங்களை செய்து நான் எல்லாவற்றிலும் என்ன உயர பார்த்தேன். ஆனா என் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தா, அது இல்லப்பா, நீ நல்லா இருக்கணும்னு சொன்னா உன் வாழ்க்கை மாறணும், அதுதான் உன் வாழ்க்கையினுடைய மேன்மை என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்தாருன்னு அநேகருக்கு அடையாளமாய் கர்த்தர் அவனை மாற்றினார். இந்த காலை நேரத்தில் ஏன் என் வாழ்க்கை தள்ளாடுகிறது, ஏன் என் வாழ்க்கையில ஸ்திரமில்லை, ஏன் என் வாழ்க்கையில நான் தத்தி தத்தி நடக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் ஒரு நிரந்தரமான சமாதானம் இல்லை, ஏன் என் வாழ்க்கையில நிரந்தரமான வருமானம் இல்லை, எனக்கு நிரந்தரமான வேலை இல்லை, எனக்கு நிரந்தரமான ஒரு தொழில் இல்லை, வாழ்வதற்கு முடியாதபடி தள்ளாடி கொண்டிருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களை தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து பாருங்கள். நீங்கள் உங்களுடைய பலனை கர்த்தருடைய சமூகத்திலே வைத்து பாருங்கள். அதே ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நொண்டியா இருக்கிறவனை நான் சேர்த்து கொள்ளுவேன். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். செப்பனியா புத்தகம் 3ஆம் அதிகாரம், செப்பனியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, செப்பனியா 3:19, இதோ அக்காலத்தில் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து, அல்லையில சொல்லுங்க அல்லையிலோயா, நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அக்காலத்தில் உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்தில் உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது, உங்கள் வேதனையை மாற்றும் பொழுது, உங்கள் தள்ளாடுகிற சூழ்நிலையை மாற்றும் பொழுது, உன்னை சுகமாக்கும் பொழுது, உன்னை விடுவிக்கும் பொழுது, உன் காயத்தை ஆற்றும் பொழுது, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ள நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எத்தனை வருஷம் துன்பப்பட்ட, நீ எத்தனை வருஷம் வேதனைப்பட்ட, என் சமூகத்துக்கு வந்துட்டேன்னா நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன், உன்னை புகழ்ச்சியாக வைப்பேன், உன்னை கீர்த்தி உள்ள ஜாதியாய் மாற்றுவேன். ஸ்தோத்திரம். மனுஷன் சொல்லலை, கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு சம்பவத்தை பாருங்க. ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் 40 வருஷமா முடமா இருந்தான். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 1-2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில், ஜெப வேளையாய் 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் எங்க போனாங்க? தேவாலயத்துக்கு போனாங்க. ஸ்தோத்திரம். அப்போ ஆராத நேரத்தில் எங்க போனோம்? தேவாலயத்தில் போனோம். ஸ்தோத்திரம். அன்னைக்கு சொந்த வீடு, சொந்த சோகக்காரன் வீடு, வந்த வீடு போன வீடுக்கெல்லாம் போகக்கூடாது. அன்றைக்கி வேதம் சொல்லுவோம், சொந்த பேச்சை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. சொந்த வழியில் நீ என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. அது கர்த்தருடைய நாள் என்றோ, அது மகிமையான நாள் என்றோ நீ எண்ணுவாய். அந்நாள் பூமியில் உயரமான இடத்தில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். உன் தகப்பன யாக்கோப்பின் சுதந்திரத்தினால் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லையில சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிப்பதை விடக்கூடாது, தேவனை தேடுவதை விடக்கூடாது. எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க பழகணும். ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ இங்கே வாங்க. அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்ய, தேவாலயத்துக்கு போனாங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டில் என்ன செய்வார்கள், வைப்பார்கள். அடுத்த வசனம் 3. தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு என்ன கேட்பான், பிச்சை கேட்பான். இப்படி ஒரு நாள் கேட்டான். எத்தனை வருஷம் அங்கே இருக்கிறானா அவன்? எத்தனை வருஷம்? 40 வருஷம். அதுக்கு வசனத்துக்கு சொல்லியிருந்தேன். 4:22 பாருங்க. 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்க. 4:22 3:22 4:22 அவன் அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதிற்கு
அப்ப தாயின் கற்பத்திலிருந்து என்ன சொன்ன எப்படி எப்படி வெளிப்பட்டான்? அவன் முடமாத்தான் இருந்தான். அவன் ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் என்ன சொன்ன உயரவில்லை. என் வாழ்க்கை முழுவதும் இந்த கஷ்டம் தானையா, என் வாழ்க்கை முழுவதும் இந்த வேதனை தானையா, எனக்கும் ஒரு சந்தோஷம் இருக்காதா, எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்காதா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்காதா, எனக்கு ஒரு மேன்மை இருக்காதா? இருக்குங்க. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லு? சிறியவனை குப்பையிலிருந்தும் எளிதவனை புழுதி இருந்தும் தூக்கி எங்க வைப்பாரா? உன்னை தூக்கி விடுவ மட்டும் இல்லை, ராஜாக்களோடோ பிரபுக்களோடோ அமர பண்ணுகிறவர். அல்லேலூயா. உளையான சேற்றிலும் படுக்குழிந்து தூக்கி எங்க வைக்கிறாரா? கண் மலையில பாதத்தை சிறப்படுத்தி அவரை துதிக்கிற புது பாட்டை நாவல தருவேன் என்று சொன்னா. ஸ்தோத்திரம். பூமியின் தாழ்விடத்து நம்மை உயர்த்துகிற தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர். எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். அதை விசுவாசிக்கிறவங்களால சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு 40 வருஷம் யோசித்து பாருங்க. பிறந்த நாள் முதல் ஒரு சந்தோஷத்தை பார்க்கவே முடியல, மகிழ்ச்சியை பார்க்கவே முடியல. எப்போ பார்த்தாலும் துயரம், எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் நெருக்கம். எப்போ எழும்ப முடியும்? எப்போ என்னச்சுன்னா சூரியனை பார்க்க முடியும்? எல்லா வாழ்க்கையில முடங்கி போய் கிடக்கிறோம். எப்போ எழும்ப முடியும்? அந்த நிலைமையில் தான் இருந்தான். அந்த பொழப்புக்கு ஏதாவது என்னச்சுன்னா பிச்சை கேட்டான். மற்றவர்களுடைய உதவி இல்லாமல் வாழ முடியாது. மற்றவர்கள் உதவி இல்லாமல் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நகல முடியாது. அடுத்த லெவலுக்குள்ள போவதற்கு, அடுத்த ஸ்டாண்டர்டு, அடுத்த நிலைமைக்குள்ளாய் போவதற்கு அந்த பொசிஷனை அவன் சுதந்திரிக்க அவனா முடியாது. அவ்வளவுக்குள்ள முடங்கி போய் கிடக்கிறவன். எவ்வளவோ என்ன சின்ன ஸ்தோத்திரம் அவனால் முயற்சி எடுத்திருப்பான், ஆனால் முடியவே முடியலை. நம்ம அநேக நேரத்தில் நினைக்கிறலாம், நானும் எவ்வளவோ போராடுதையா, ஆனால் என்னால் என்ன செய்யலாம், இதுலேருந்து வெளியே வரவே முடியலை, இந்த கடன் பிரச்சனை வெளியே வர முடியலை, இந்த வியாதிலேருந்து வெளியே வர முடியலை, அது என்னை அப்படியே என்ன அடிமைப்படுத்தி அடக்கி வச்சுட்டு என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இந்த காலையில் கர்த்தர் ஒன்று சொல்லுதார். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அவன் அவர்களிடத்தில், பேதுருவிடத்தில், யோவானிடத்திலேயோ ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு சொன்னா, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ இந்த பிரச்சனையை விட்டு, இந்த போராட்டத்தை விட்டு, இந்த துன்பத்தை விட்டு, இந்த கஷ்டத்தை விட்டு நீ எழும்ப என்று வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவருடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையை ஒரு நிமிஷத்துல மாற்ற முடியும். நிற்க முடியாத இடத்துல உங்களை நிற்க பண்ண என் ஆண்டவரால முடியும். வாழ முடியாத இடத்துல வாழ வைக்க ஆண்டவரால முடியும். ஸ்தோத்திரம். எந்த மனிதனும் ஃபேஸ் பண்ண முடியாத இடத்துல அவனை சந்திப்பதற்கு தேவனால முடியும். எந்த பிரச்சனையும் எழுப்பி வருவதாலோ அந்த பிரச்சனைக்கு மேலாக நிற்க பண்ணுவதற்கு, உங்கள் கால்களை மான் கால்களை போல பலப்படுத்துவதற்கு என் ஆண்டவரால முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவன் கையை பிடித்து அவன் தூக்கி விட்டான். வேதம் சொல்லுகிறது, அவன் காலும் கரடு என்ன செய்தான்? பலன் கொண்டது. அவன் என்ன செய்தானா? அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து, அவன் நடந்து குதித்து, அப்ப தேவனை துதித்து கொண்டு அவர்களோட கூட தேவாலயத்துக்குள்ள போனான். வார வாரம் துக்கத்தோடு வருகிற ஐயா, எனக்கு விடுதலையே இல்லை, கண்ணீரோடு வருகிற விடுதலையே இல்லை. இந்த காலையில் கர்த்தர் உங்களை பார்த்தான் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட போகிறது. அதை விட்டு கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கிறார். அவருடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை தூக்கி எடுக்கிறது. அந்த பிரச்சனையை விட்டு தூக்கி எடுக்கிறது. அந்த போராட்டத்தை விட்டு தூக்கி எடுக்கிறது. உங்களை அடிமைப்படுத்தின சூழ்நிலையை விட்டு கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். எது உங்களை முடக்கினதோ, எது உங்களை தள்ளாட வைத்ததோ, எது உங்களுடைய அஸ்திவாரத்தை அசைத்ததோ, அது இன்றோடு கர்த்தர் முறிக்க போகிறார். இந்த தேவ வல்லமை அதை மேற்கொள்ள போகிறது. இருக்கிற எல்லாம் கையை
உயர்த்தி தேவனை நோக்கி அமை கண்களை மூடி எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமிட்டு எல்லாரும் ஆண்டவரே இந்த பிரச்சனை இன்றைக்கு மாறுகிறபடியா, இந்த வேதனை இன்னைக்கு மாறுகிறபடியா, இதில் எனக்கு இன்னைக்கு ஒரு ஜெயத்தை தருகிறபடியா விசுவாசத்தோடு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, பலன் கொடுக்கிற வல்லமை, பலப்படுத்துகிற வல்லமை, அற்புதம் செய்கிற வல்லமை, உங்களை சாட்சியா நிறுத்துகிற வல்லமை, உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுகிற அந்த தேவனுடைய வல்லமை இந்த காலை நேரத்தில் உங்கள் மேலே உங்கள் பிரச்சனை மேலே இப்பொழுது வெளிப்படுவதாக உயிர்த்தெழுந்த வல்லமை. நல்ல கைகளை தட்டி அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். எல்லா பிரச்சனைக்கும் இந்த மாதத்தில் இந்த ஆராதனையோடு ஒரு சாவமடி அடிக்கப்படுவதாக. இப்ப இயேசுவின் நாமத்தில் எழும்பு மகனே, எழும்பு மகளே, எழும்பு, அமை எழும்பு, போரடிக்க எழும்பு, யுத்தம் பண்ண எழும்பு, கர்த்தருக்காய் செயல்பட எழும்பு, கர்த்தருக்காய் பிரகாசிக்க எழும்பு. நீ முடங்கி கிடக்கிறவன் அல்ல, முடங்கி கிடக்கிறவன் அல்ல. பிரச்சனைகளை மேற்கொள்ளும்படி கர்த்தருடைய அபிஷேகம் நம் மேல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி இன்னொரு விஷயம் கூட தேவனை மகிமைப்படுத்துவோமே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் நம்மை தடை பண்ணுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். சீயோன் குமாரத்தி நொண்டி வாழ்க்கை முடங்கி கிடக்கிறது. எழும்ப முடியலை, நடக்க முடியலை, போய் அடைய வேண்டிய இடத்தை அடைய முடியலை. எத்தனையோ வருஷமாக எதிர்பார்த்துருக்கிறேன், இன்னும் அந்த ஸ்தானத்தை எட்டி பிடிக்கலை, இன்னும் அந்த நன்மை எனக்கு கிடைக்கல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, சீயோன் குமாரத்தியே நீ எழும்பி போரடி. ஹல்லேலூயா. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய கால்களை மான் கால்களைப் போல மாற்றுகிற தேவன். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருகிறவர். ஸ்தோத்திரம். எந்த நிலைமையில, எந்த சூழ்நிலையில முடங்கி போய் கிடக்கிறாயோ அந்த சூழ்நிலை விட்டு கர்த்தர் இந்த நாள் எழுப்புவாராக, எழுப்புவாராக, எழுப்புவாராக. எதற்காக எழுப்புவார்? உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியமாய் வைக்க. உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியமாய் வைக்க. நீ துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு ஈடாய் நன்மையானதை காண. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஸ்தோத்திரம். அடுத்த ஆராதனையில் நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திரம். முடிஞ்சிட்டு நேரம். எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்னைக்கு என்னை எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு நம்ம எல்லாரும் எழுப்ப பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவர் அப்படியே மகிமைப்படுத்துங்க, எல்லாம் மகிமைப்படுத்துங்க. உங்கள் பிரச்சனையை முன்னால் வைக்காதீங்க, உங்கள் போராட்டத்தை முன்னால் வைக்காதீங்க. கர்த்தரை முன்னால் வைங்க, கர்த்தரை முன்னால் வைங்க, அவர் வார்த்தையை முன்னால் வைங்க. அவர் தான் சொல்லுகிற, சீயோன் குமாரத்தியே எழும்பு, நொண்டியானவளை நான் சேர்த்து கொண்டு. ஸ்தோத்திரம். நொண்டியானவளை சேர்த்து கொண்டு ஸ்தோத்திரம் புகழ்ச்சியும் கீர்த்தியுமா நான் வைப்பேன்னு சொன்ன தேவன் அல்லவா, செய்வார் ஆண்டு சொன்ன தெய்வம் அல்லவா. அற்புதம் செய்வார் மகனே, அற்புதம் செய்வார் மகளே. நீ தடுமாடுவதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சுமக்க முடியாத பாரம், சுமக்க முடியாத வேதனை, சுமக்க முடியாத கஷ்டம், அது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி போடுகிறார், மாற்றி போடுகிறார். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தி, மகிமை செலுத்தி தேவனை எல்லாரும் உயர்த்துங்க, உயர்த்துங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கைவிட மாட்டார், அவர் கைவிட மாட்டார், அவர் கைவிட மாட்டார், அவர் கைவிட மாட்டார். அவர் உங்களை மறக்க மாட்டார், அவர் உங்களை மறந்து விடுதல் அல்ல. ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கிறேன், என் வாழ்க்கையை ஆண்டவரே உயிர்ப்பைன்னு சொல்லுங்க. இன்றைக்கு எந்த பலவீனமாக இருந்தாலும் அதை உயிர்ப்பிக்கிற தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன். இன்றைக்கு பலவீனமா இருக்கிற சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். அந்த போராட்டம் மாறும், வேதனை மாறும், துக்கம் மாறும், கஷ்டம் மாறும், கண்ணீர் மாறும், நிந்தை மாறும், நிலையற்ற வாழ்க்கை மாறும், அலக்களிக்கப்படுகிற நிலைமை மாறும்.
ஆண்டவர் உங்கள் ஆசீர்வாதத்தை நிறைவாய் உங்கள் மேல பொழிந்தருளுவார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி எல்லாரும் விடுதலை 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 இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. மனுஷனால கூடாதது தேவனால கூடும், மனுஷனால கூடாதது தேவனால கூடும், மனுஷனால கூடாதது தேவனால கூடும். எழும்பு மகனே, எழும்பு மகளே, அடிமைப்பட்டு கிடக்கிற மகனே, அடிமைப்பட்டு கிடக்கிற மகளே, சிறைப்பட்டு இருக்கிற மகனே, சிறைப்பட்டு இருக்கிற மகளே, எழும்பு எழும்பு. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, நம் இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்கார சொஸ்தமானாரே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்கார சொஸ்தமானாரே. சொந்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானாரே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானாரே. லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே. லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே. பிழைத்திடு என்று சொன்னாரே, யாவிரு மகள் பிழைத்தாலே. பிழைத்திடு என்று சொன்னாரே, யாவிரு மகள் பிழைத்தாலே. நீ விசுவாசி மகிமை காண்பாயே, நீ விசுவாசாலே தேவ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லையே, நான் கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. சொல்லுங்க சொல்லுங்க, கூடாதது ஒன்றுமில்லை. இயேசுவால் எல்லாம் கூடும். சீயோன் குமாரத்தியே எழும்பி போரடி, சீயோன் குமாரத்தியே எழும்பி போரடி. உன் கொம்புகளை இரும்பும், உன் குழம்புகளை வெண்கலமாக்குவேன். உன் கொம்புகளை இரும்பும், உன் குழம்புகளை இரும்புமாக்குவேன். சீயோன் குமாரத்தை எழும்பி போரடி. எல்லா
இருக்கிற வல்லமைகள் முறிக்கப்படுவதாக. ஆவி ஆத்துமா சரீரத்தில் விடுதலை கட்டளையிடுகிறப்பா. உடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படட்டும். எழும்பட்டும் அப்பா, எழும்பட்டும் அப்பா, எழும்பட்டும் ஆண்டவரே. உங்க மகிமையை விளங்க பண்ணும். ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.